ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்பூனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் பவித்ரா ஜனனி. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1,34,295 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.49% வந்து இருந்துட்டுருக்காங்க பவித்ரா அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 22% ஆரம்பித்த பவித்ரா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு 20% தான் வந்திருக்காங்களே தவிர அதுக்கு கீழே வந்து குறையவே இல்லை. ஸோ அதனால் சாலிடான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்குது பவித்ரா ஜனனி அவர்களுக்கு. மேபி 1.5 லட்சம் வாக்குகளை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் சௌந்தர்யா. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1,25,182 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.1% வந்து இருந்துட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா பவித்ரா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி காலங்களில் இவ்வளோ வாக்குகளே வாங்கினதில்லை. சொல்லப்போனால் 34,000, 35,000, 40,000 தாண்டினதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே அதிகமாக வாங்கக்கூடிய சௌந்தர்யா இந்த வாரம் தடுமாறி இருக்காங்க. என்னதான் 1 லட்சம் வாக்குகளை கடந்திருந்தாலும் தடுமாற்றம் தான். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 70,353 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.74% வந்து இருந்துட்டுருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்தவரையிலும் ஒரு பாயிண்ட் கீழே இறங்குறாங்க, திரும்ப மேலே போகிறாங்க, திரும்பி இறங்குறாங்க, திரும்பி மேலே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 12% வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து இருந்துகிட்ருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. சம்டைம்ஸ் வந்து 9% வந்து போய் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 64,648 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.87% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத்துக்கு இந்த வாரத்தில் நிறைய வாய்ப்புகளும் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இவர் வந்து அக்செப்டும் செஞ்சுருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுவி ஊற்றிட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். டப்பா அருண் டபக்கு டப்பா அருண் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ரீசன் என்னன்றதை கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 55,494 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.47% வந்து இருந்துட்டுருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. பட் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து சில பேர்கிட்ட மட்டும் அந்த வெஞ்சன்ஸை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அண்ட் கொடுத்துட்றாங்க அப்பப்போ. அது பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் சத்யா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 55,474 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.47% வந்து இருந்துகிட்ருக்காரு சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்கிற வேண்டியது எதுவுமே இல்லை. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இப்படி இருக்கிறதும் பிடிச்சிருக்கும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாப்புல, அவர் பாட்டுக்கு அவர் இருக்கிறாரு, என்னடா டாஸ்க்கா, சரி கொடுங்க நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சத்யா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் ரயான். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 55,115 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.41% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்முடைய ரயான் அவர்கள். ஸோ இவரும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் கூட டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்கார். ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுனால எவிக்ட் ஆகிடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. அவரெல்லாம் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் டேஞ்சர் ஜோனில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரயானை தொடர்ந்து 8வது பொசிஷனில் நம்முடைய விஜே விஷால் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 53,521 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.17% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். ஸோ விஜே விஷால் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு சீரியல் வந்து நடிச்சிருந்தாப்புல. அந்த சீரியல் பயங்கர ஃபேமஸ்ஸு, பட்டி தொட்டியெல்லாம் தெரிஞ்ச ஒரு சீரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருந்த ஒரு ஆள் உள்ளே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் தர்ஷிகா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 41,231 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.28% வந்து இருந்துகிட்ருக்காங்க தர்ஷிகா அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னடா அட்டகாசமான வாக்குகள் அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் இவ்வளோ வாக்குகள்லாம் இவங்க வாங்கினதே இல்லை.
சொல்லப்போனால் டான்சர் ஜோனில் வந்து இருந்திருக்காங்க. இதை விட கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்கிறவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா நல்லா தான் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் பத்தவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஏன்னா தனியாக தொக்கா வந்து தெரிறாங்க தர்ஷிகாவை பொறுத்த வரலையும். ஏன்னா தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகிடுவாங்க. மற்ற கண்டஸ்டண்ட்டை விட ஒரு 10,000 12,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் தர்ஷிகாவை தூக்கிடுவாங்க. அதுக்கடுத்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னொரு ஆளை யார் எவிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்குது. சொல்லப்போனால் அன்ஷிதா, சத்யா, ரயான், விஜய் விஷால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 55,000 55,000 55,000 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. விஜய் விஷால் மட்டும்தான் இந்த 55,000லேருந்து 53,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்திருக்காரு. இட் மீன்ஸ் கம்மியாக இருக்காருன்னு சொல்ல வரேன். ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஆளை வந்து தூக்கி வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து விஜய் விஷாலாக இருந்தால் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமாக வந்து இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன டேய் உங்களெலாம் கஷ்டப்பட்டு உள்ளே வர வச்சு சம்பளம் கொடுத்து கண்டென்ட்டை கொடுங்கடான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லி பண்ணால் நீங்கள் என்னடானா வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காதல் பண்ணுறீங்களோட காதல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரேடியாக வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கோல்களா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே தரனா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும். பட் விஜய் விஷாலுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது விஜய் டிவி சைட்லேருந்து. ஸோ அதனால் அவரை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே தூக்குனாலும் சத்யா இல்லைன்னா ரயான், ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து தூக்குவாங்க. அன்ஷிதாவை மேபி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க சம்டைம்ஸ் வந்து அதான் சொல்கிறேன், இந்த வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அதை மட்டும் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வரணும், அவங்களாம் அமைச்சிப்பாங்க. இல்லைனா அதுவாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அன்ஷிதா. ஸோ அதனால் மக்கள் மனசில் வந்து நிறைவாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்குகளும் வந்து வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அன்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாட்கள் இருக்கிறதும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நிறைய நல்ல வெஞ்சன்ஸ் எல்லாம் நல்லா வெளிப்படையாக தெரியுது. அந்தளவுக்கு மனசுக்குள்ளே கிரட்ஜஸை வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட அன்னை தெரசா அப்படின்றவங்க ஒரு பக்கம், இட்ஸ் மீன்ஸ் இவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க, நான் வந்து எப்படி பார்த்துக்கிறேன் தெரியுமா, நான் வந்து எப்படி வந்து சாப்பாடு போடுறேன் தெரியுமா, நான் வந்து எப்படி சமைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு இவங்களாக தான் சொல்லிக்கிறாங்க. பட் ஒரு சிலரை பார்த்தா மட்டும் அவ்வளோ அன்பு பாசம் எல்லாமே வருது. ஆனால் ஒரு சிலரை பார்த்தா அவ்வளோ கடுப்பு வருது, அவ்வளோ வெறுப்பு வருது, அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அது வந்து என்ன நம்மளால் வரையறைக்கவே முடியாது. இப்போ அன்புக்கு வந்து எவ்வளோ அன்புனாலையும் கொட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கையை நீட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெறுப்புக்கு எவ்வளோ வெறுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்படியே கையை இப்படி விரித்து இவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க போல். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் வந்து அந்த வெறுப்புகளை வந்து நிறைய இடங்களில் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து முத்துக்குமரன் மேலேயும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சரி மேலேயும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெறுப்புகளை வந்து கொட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க ஸ்மார்ட்டாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள கேட்டோம் அப்படின்னா ஐயோ நானாக கேம் ப்ளே பண்ணேன், அப்படிலாம் எதுவுமே பண்ணலையே இல்லையே, எனக்கு வந்து அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் அவங்க தான் பக்காவாக கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் அன்ஷிதா. நேற்றுக்கு நடந்த பிரச்சனை கூட வந்து முக்கிய காரணமாக இருந்தது அன்ஷிதா அவர்கள் தான். ஆனால் எல்லோரும் பொதுக்கூட்டம் கூட்டின உடனே அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச உடனே என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் நேச்சுரலி நான் ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி மழுப்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் அன்ஷிதாவுடைய கேம் ப்ளே அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த வாரத்துக்கு இது போதும், இந்த பிரச்சனை போதும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த பிரச்சனைக்காக வெயிட் பண்ணி எப்போ வருதோ அப்போ வந்து போடுற பாலை சிக்ஸர் அடிக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாவோட கேம் ப்ளேவாக இப்போ வரைக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு. அதை வந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து அருண் பிரசாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த ஆள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே வச்சுட்டுக்கிறாப்புல மார்க்கிங் டபக்கு டப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால யார் நல்லது பண்ணாலும் சரி, நல்லதே நடக்கணும்னு நினச்சாலும் சரி, அது எப்படி அவன் நல்லது சொல்லிவிடுவான், அவன் எப்படி வந்து நல்லது பண்ணிவிடுவான், அப்படிலாம் முடியாது, அவன் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எப்போதுமே ஒரு வெஞ்சன்ஸ் முகத்தோட வெஞ்சன்ஸ் ஹார்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்களில் வந்து அருண் பிரசாத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். நான்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அருண் பிரசாத் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காயா அப்படிங்கிற மாதிரி, நான் கேம் மட்டும்தான் விளையாட வரல ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் உடம்பு முழுக்க பாய்சன் அப்படியாற்பட்ட பாய்சன்.
இந்த விஷ பாட்டில் தர்ஷிகாவுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக அருண் பிரசாத்துக்கு வந்து கொடுத்துருக்கலாம் போல். இதை தான் வந்து நேற்றுக்கு ஜாக்லின் அவர்களும் போய் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க அருண் பிரசாத்துக்கிட்ட. எல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. எப்போ அருண், இதுக்கப்புறம் நீ அப்படி நினைக்காதடா, நீ வந்து ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்க, அதையே யோசிக்காத, அதை விட்டுட்டு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.